கேட் கீப்பர் சொன்னது பொய். ரயில் மீது பள்ளி வேன் மோதிய சம்பவம் நடந்தது இதுதான். பொறுப்பான பதவியில் இருப்பவர்கள் எப்போதுமே கவனமாகவும் மக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். அதிலும் வாகனங்கள் போக்குவரத்து சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் எப்போதுமே உஷார் நிலையில் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே அவர்களை நம்பி வாகனங்களில் பயணிக்கும் மக்களின் விலைமதிப்பற்ற உயிர்களை காப்பாற்ற முடியும். வாகனத்தை இயக்கும் டிரைவர் ஒரு வினாடி கவனம் பிசகினாலும் கனப்பொழுதில் விபத்து நடந்துவிடும். அதிலும் இந்தியா முழுவதும் நெட்வொர்க் உள்ள ரயில்வே போக்குவரத்தில் ஒவ்வொரு வினாடியும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் உஷார் நிலையும் வேண்டும். குறிப்பாக ரயில்வே கேட்டுகளில் மக்கள் ரயில் தண்டவாளங்களை கடந்து செல்லும் பகுதிகளில் உள்ள கேட் கீப்பர்கள் மிகுந்த கவனமுடன் இருப்பது மிக முக்கியம். ஆனால் ஒரு கேட் கீப்பர் செய்த அலட்சியத்தால் கடமையை செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் விட்ட குரட்டையால் பள்ளிக்கு சென்ற பிஞ்சு குழந்தைகளின் உயிர்கள் பலியான துயர சம்பவம் நடந்திருப்பது இப்போது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. கடலூர் செம்மங்குப்பத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் ஒரு மாணவி உட்பட மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த விபத்துக்கு காரணம் ரயில்வே கேட்டை திறந்து வைத்துவிட்டு கேட் கீப்பர் தூங்கியதே இந்த விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அவர் வேன் டிரைவர் கூறியதால் தான் கேட்டை மூடவில்லை என்று வாக்குமூலம் கொடுத்திருந்தார். ஆனால் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் ரயில் வரும் அந்த நேரத்தில் கேட் கீப்பர் தூங்கியதாகவும் ரயில் வருவதற்கான எந்த அறிகுறிகளும் தெரியாததே இந்த விபத்திற்கு காரணம் என்று கூறியிருந்தனர். இதனையடுத்து விபத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணை குழு தீவிர விசாரணை மேற்கொண்டது. விசாரணை குழு நடத்திய விசாரணையில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கேட்டை திறந்து வைத்திருந்தது உறுதியாகியுள்ளது. இந்த விபத்து நடந்த அன்று காலை 6:45 மணியளவில் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த இடத்தை கிராஸ் செய்யும் போது ரயில்வே கேட் திறந்திருந்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. அதன் பின்னர் சரியாக 1 மணி நேரம் கழித்து 7:45 மணிக்கு ரயில்வே கிராசிங்கை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் பங்கஜ் சர்மா கூறியது பச்சை பொய் என்பது உறுதியாகிவிட்டது. அதாவது கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா வேன் ஓட்டுநர் கேட்டதால் கேட்டை திறந்து விட்டதாகவும் நிறைய வாகனங்கள் கேட் முன்பு கூடியதால் அவர்களும் கேட்டை திறக்க வலியுறுத்தியதாகவும் தனது வாக்குமூலத்தில் கூறியிருந்தார். அது அனைத்துமே பொய் என்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. ரயில்வே கேட்டை மூடாமலேயே மூடிவிட்டதாக ஒரு ரகசிய எண்ணை அவர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது ரயில்வே கேட்டை மூடியதற்கான 2 டிஜிட்டல் ரகசிய எண்ணை கேட் கீப்பர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுப்பது வழக்கமான நடைமுறை. அப்படி கொடுப்பதன் மூலம் அந்த பகுதியை ரயில் கடப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என ஸ்டேஷன் மாஸ்டரும் ரயில் டிரைவருக்கு சிக்னல் கொடுத்து விடுவார். அப்படி கேட் கீப்பர் தராத பட்சத்தில் அந்த கேட் பகுதியை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் கடக்க ரயில் டிரைவருக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் அறிவுறுத்துவார். ஆனால் பங்கஜ் சர்மா கேட்டை மூடாமலேயே மூடிவிட்டதாக டிஜிட்டல் ரகசிய எண்ணை ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் விபத்துக்கு பிறகு ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டபோது கேட்டை மூடவில்லை என அவரே ஒப்புக்கொண்டும் இருக்கிறார். அது ரயில்வே வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் பதிவாகியுள்ளது. அதனால் இந்த விபத்துக்கு முழுக்க கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவின் அலட்சியம்தான் காரணம் என்பது தற்போதைய விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. உங்கள் தின சேவல்.